2017 மலையாள நடிகை காரில் கடத்தப்பட்டு பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கிலிருந்து நடிகர் திலீப் விடுவிக்கப்பட்டிருக்காரு. தனக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கு தன்னுடைய திரை வாழ்வையும் தன்னுடைய இமேஜையும் அழிக்க நடந்த சதின்னு கோர்ட்டில் கேஸில் விடுதலை ஆயிட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதும் பேசினார் திலீப். அப்பொழுது தன்னுடைய முன்னாள் மனைவியான மஞ்சு வாரியார் மீதும் குற்றம் சாட்டினார். அது என்னன்னா, இந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் கான்ஸ்பிரசி, அதாவது சதிவேலை அப்படின்ற ஒரு ஆங்கிளை முதல்ல கொண்டு வந்ததே மஞ்சு தான். அதனால தான் எனக்கு இத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. அந்த காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். ഈ കേസിലെ ക്രിമിനൽ ഗൂഢാലോചന മഞ്ജു പറഞ്ഞതെന്നാണ് എനിക്കെതിരെയുള്ള ഈ കേസിലെ ക്രിമിനൽ ഗൂഢാലോചന മഞ്ജു പറഞ്ഞതെന്നാണ് എനിക്കെതിരെയുള്ള ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் மஞ்சு வாரியார் மேலே இவர் குற்றம் சாட்டுறார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தா, 8 வருஷத்துக்கு முன்னாடி நடிகை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்கன்னும் போது அதற்கான ஒரு கண்டன கூட்டமானது நடத்தப்படுகிறது மலையாள நடிகர் சங்க அமைப்பான அம்மாவில். அந்த சந்திப்பின் போது நடிகை மஞ்சு வாரியார் இந்த விவகாரத்தில் பின்னாடி ஒரு சதி இருப்பதாக அவர் பேச, அப்பொழுது திலீப் அவர்களுடைய முகம் மாறிய காட்சிகளுமே கூட இன்னைக்கு கூட யூடியூப்ல போய் பார்த்தா நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் கொண்டு வந்ததே மஞ்சு தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இங்கே முன்வைக்கிறாங்க. ஏன் தன்னுடைய முன்னாள் மனைவி தன் மேலே இப்படி குற்றம் சுமத்தணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி நடிகை மஞ்சு வாரியாரும் திலீப்பும் பிரிந்ததற்கு காரணம் வந்து பாதிக்கப்பட்ட நடிகை தான் அப்படின்ற ஒரு கோபம் நடிகர் திலீப்புக்கு இருந்ததாக ஒரு தகவல் வெளியாகிறது. அது இதற்கு பின்னாடி இன்னொரு நடிகையோட பேரும் வருது, நடிகை காவியா மாதவன். காசி படத்தில் நடிகர் விக்ரமன் தங்கையாக நடிச்சிருப்பாங்க. காவியா மாதவனுக்கும் திலீப்புக்கும் தகாத உறவு இருந்ததாக இவங்க பாதிக்கப்பட்ட நடிகை ஒரு புகைப்படத்தை தன்னுடைய தோழியான நடிகை மஞ்சு வாரியாருக்கு அனுப்புனாங்க. அதனால நடிகர் திலீப் கோபமாக இருக்கிறார் என்று நடிகை காவியா மாதவனே ஒரு கட்டத்தில் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த விசாரணை ஆரம்பத்தில் அப்படின்ற ஒரு தகவல் அப்போ வெளியாச்சு. ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவர் பிறழ் சாட்சியாக மாறியிருக்கிறார். ஸோ காவியா மாதவனில் ஆரம்பித்த அந்த பிறழ் சாட்சியம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கேஸை இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்ட திலீப் விடுதலை ஆவதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. மொத்தம் 261 சாட்சியங்களில் 28 பேர் பிறழ் சாட்சியங்களாக மாறியிருக்காங்க. அது இந்த கேஸ் மேலே ஒரு மிகப்பெரிய இம்பாக்டையும் காட்டியிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு கட்டத்தில் மலையாள திரையுலகத்தில் தனக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுவது குறித்து பாதிக்கப்பட்ட நடிகர் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அம்மா அமைப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது தொடர்பாக நடிகர் சித்திக் என்பவர் வந்து பேசியிருக்காரு. முதல்ல இது ஊடகங்களுக்கே அவர் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு. ஆனால் பின்னாடி இது நீதிமன்றத்தில் இது விசாரணைக்கு வரும்போது அந்த நபர் இதை மறுத்திருக்கார். கூடவே நடிகை பாமா என்ற நபருமே கூட கோபத்தில் நடிகர் திலீப் பாதிக்கப்பட்ட நடிகையை வந்து அடிக்கணும், அவங்கள தீயிட்டு கொளுத்தணும், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டதாக ஆரம்பக்கட்ட விசாரணையின் போது சொன்னாங்க. ஆனால் இது அப்படியே நீதிமன்றத்துக்கு வந்தபோது இப்படி நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மறுத்திருக்காங்க. இவங்களும் பிறர் சாட்சியமாக மாறியிருக்காங்க. அதே மாதிரி நடிகர் திலீப்பும் இதில் முதன்மை குற்றவாளியாக இருக்கக்கூடிய பல்சர் சுனி என்கிற சுனில்குமாரும் அடிக்கடி சந்தித்ததற்கான சாட்சியங்களும் இருந்திருக்கின்றன. இது ஆரம்பத்தில் இதை உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்கள் எல்லாமே நீதிமன்ற விசாரணையின் போது மறுத்திருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன், இந்த மாதிரியான பதில்களும் வர தொடங்கி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை பாதிக்கப்பட்ட பிறகு, இந்த தாக்குதலுக்கு உள்ளான பிறகு 5 நாட்கள் கழித்து இந்த குற்றம் சாட்டுக்கு முதன்மை குற்றவாளியான அந்த பல்சர் சுனி என்ற நபரை திலீப் சந்தித்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்தில் வந்தது. அதுவும் மறுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நடிகை காவியா மாதவனுடைய சகோதரருக்கு சொந்தமான கடையில் இதில் குற்றவாளிகளில் ஒருவரான ஒரு நபர் அங்கே போய் ஒரு பண்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விட்னஸும் முதல்ல இருந்தது. அதுவும் நீதிமன்ற விசாரணையின் போது மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி படிப்படியாக ஒவ்வொரு விட்னஸாக பிறழ் சாட்சியமாக மாறிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் கோர்ட்டோடைய கஸ்டடியில் இருந்த எவிடன்ஸ் டேம்பர் ஆகியிருக்கு, அந்த சாட்சியத்தை வந்து வேற யாரோ ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பின்னாடி கண்டுபிடிக்கப்படுது. அதுவும் அந்த நீதிமன்ற ஊழியர்கள் 3 பேரால் தான் அது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வெளியில் வந்தாலுமே அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் அது சார்ந்து எடுக்கப்படவில்லை. இதற்கு மத்தியில் இந்த கேஸை விசாரித்த நீதிபதியே பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பாதிக்கப்பட்ட நடிகையை முன்வச்சு இந்த கேஸை வேற பெஞ்சுக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் எடுத்திருந்தாங்க. அதுவும் மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிறர் சாட்சியங்கள் ஒவ்வொன்றும்
ஒவ்வொன்றும் மாற 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 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் முதன்மை குற்றவாளியாக இருக்கக்கூடிய பல்சர் சுனிக்கும் நடிகர் திலீப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ஸ், அந்த கனெக்ஷன் ஒவ்வொன்றா இந்த பிறர் சாட்சியம் வர 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 துண்டிக்கப்படுது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நடிகை மீது அவருக்கு ஏற்கனவே கோபம் இருந்திருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்ட அந்த சாட்சியங்களுமே கூட ஒன்றன் பின் ஒன்றாக முறியடிக்கப்படுகிறது. ஸோ இப்படி பிறர் சாட்சியங்கள் இது மாதிரி போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இதில் ஒரு கேஸில் ட்விஸ்ட் கொடுத்த பாலச்சந்திரகுமார் என்ற ஒரு இயக்குனர் நடிகர் திலீப்போட வீட்டில் பாதிக்கப்பட்ட நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட வீடியோ போட்டு பார்த்துட்டு இருந்தார், இதை பற்றி அவர் பேசியிருக்கார் அப்படின்னு சாட்சியம் சொல்ல இருந்த அந்த பாலச்சந்திரகுமாருமே கூட சென்ற வருடம் உயிரிழந்திருக்கிறார். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக அந்த சாட்சிகள் ஒன்னொன்னும் காணாமல் போக 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 இந்த கேஸ் இதில் 8வது அக்யூஸ்டாக இணைக்கப்பட்டிருந்த நடிகர் திலீப்புக்கு சாதகமாக மாறியிருக்கு. இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு, இந்த முதன்மை நீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பில் அக்யூஸ்ட் நம்பர் 1 இருந்து அக்யூஸ்ட் நம்பர் 6 வரையும் குற்றவாளிகள் என்று சொன்னாலுமே இதில் 8வதாக இருக்கக்கூடிய நபர் நடிகர் திலீப் இதில் குற்றமற்றவர் என்று தற்போது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதில் இந்த பிறர் சாட்சியங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் தற்பொழுது கேரள மாநிலத்தில் மிக பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் செய்தியாளர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய விமென்ஸ் இன் சினிமா கலெக்டிவ் என்று நடிகைகளுடைய சங்கமும் சரி, பாதிக்கப்பட்ட நடிகைக்கு சார்பாக தங்களுடைய ஆதரவு குரலை மீண்டும் கொடுத்திருக்காங்க. அவள் குப்பம் என்ற ஒரு ஹேஷ்டேகும் அங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நடிகர் திலீப்போட ரசிகர்கள் அங்கே பத்திரிகையாளர்கள் சிலரை தாக்கக்கூடிய சம்பவங்களும் அவர்களை தவறாக பேசக்கூடிய சம்பவங்களுமே கூட அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் மாநில அரசாங்கம் தரப்பில் இருந்து அங்கே ஆஜரான வழக்கறிஞர் இந்த கேஸை நாங்கள் சும்மா விட போகிறதுல நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வரும் நாட்களில் எந்தெந்த ஒரு அப்டேட்டை சந்திக்க போது, என்னென்ன மாதிரியான ரூட்டில் மாற்றி பயணிக்க இருக்கிறது என்பதையெல்லாம் நம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பிறர் சாட்சியங்களை என்ன பண்ண முடியும் என்ற ஒரு கேள்வியும் இங்கே வலுவாகி இருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.